எங்களுக்கு சாப்பாடு வேணாம். சாப்பாடு எங்களுக்கு ஜனம் கொடுத்தா வாங்கிக்கிற நிலைமையில இருக்கும்ன்றது வேற பக்கம். அது எங்க காசு, நீங்க எதுவும் உங்க காசுல தரல. எங்க வரி பணத்துல கொடுக்கும்போது எங்க பைசா நீங்க திருப்பி தரும்போது 200 ரூபாய் சம்பளத்தை அடிச்சு எனக்கே நீ சாப்பாடுன்னு கொடுக்கும்போது 3 வேலைன்னா 3 வேலை இல்ல 3 ஷிப்ட்டுக்கு. சரி, ஏன் ஒரு ஆள் சாப்பிட்டா சரி, என் குடும்பத்திற்கு குழந்தைங்க மற்றவங்களாம் யார் சாப்பிடுவா? அவங்க எல்லாம் சாப்பிடணும்னா எங்களுக்கு 12 கொடுத்தா தானே நாங்க நல்ல சாப்பாடு போட முடியும். சாப்பாட்டுக்கு மட்டுமே நாங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, சோறு போட்டா போதும் இந்த ஜனங்களுக்கு. உன்னை தூக்கி எங்களுக்கு வேலை செய்யறதுக்காக முதன்மை வேலை அளிப்புலாக ஐயா அம்மா தாயே ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருங்கன்னு சொன்னதுக்காக உங்களை ஓட்டு போட்டு முதல் அமைச்சரா நாங்க ஆக்கியிருக்கோம். ஆனா பதவிக்கு வந்த பிறகு நானா அப்படி சொன்னேன், வாக்குறுதியா முதல்வர் கொடுத்தாரு, நான் ஏன் உங்களுக்கு செய்யணும்? நான் கேட்கல, காதே கேட்கறது இல்ல. எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு, என்னென்ன ஃபங்க்ஷனும் பாக்குறாரு. நம்ம முதல்வருக்கு கூலி படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அதுல பங்குதாரர். பைசன் படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, ஏன்னா அடுத்து இன்ப நிதி மாரிசில டைரக்ஷன் அடக்கி போறார். சினிமாலாம் பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்கு. எங்க ஜன ரோட்ல உட்காந்து நீங்க சொன்னது என்ன, நீங்க கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. நியூரோ மன்னன் மாதிரி மக்கள்லாம் எரிஞ்சு சாகும் போது பிடில் வாசிச்சாராம், நியூரோ மன்னன் வாங்க இசை கேட்டுட்டு இருந்தாராம். அது போல நாங்கெல்லாம் ரோட்ல உட்காந்து 13 நாள் போராட்டம் நடந்து அடுத்தடுத்த நாள் போராட்டம் போது நீங்க கூலி படமும் பைசன் படமும் பாக்குறீங்கன்னா உங்கள் நெஞ்சில் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு இரக்கம் என்பது இருக்கிறதா? நேற்று நம்ம துணை முதல்வர் அவர்கள் பிறந்த நாளை விமர்சையா கொண்டாடிச்சிருக்காரு. 48ன்றாங்க 49ன்றாங்க, நல்லா கொண்டாடி இருக்காங்க. நம்ம கமலஹாசன் கூட சொல்லியிருக்காரு, அடுத்து அவர் தாங்க முதலமைச்சராகவே வரணும். அவர் தான் பாவம் அந்த டார்ச் லைட்ல தூக்கி அடிச்சு போட்டவர், பாவம் வெளிச்சம் மேல அடிச்சு போட்டவர், இப்ப போயிட்டார். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்து முதல்வர் ஆகணும். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, தமிழ்நாடு முழுக்க என்னை எல்லாரும் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எங்க 4 பெண்கள் உண்ணாநிலை போராட்டம் இருக்கிறவங்களுக்கு ஜெனவாக்கு மட்டும்தான் 52 வயசு, பாக்கி வசந்தி பாரதி கீதாக்கு 38 39 வயசு தான். உங்க துணை முதல்வரை விட ஒரு 10 வயசு சின்னவங்க தான். நீங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்றீங்கல்ல, உங்க பையன் நல்லா இருந்து முதல்வர் நினைக்கிறீங்களா? இந்த 4 பெண்கள், அந்த பெண்கள் இன்னைக்கு உயிரை பணைய வச்சு போராடுறாங்களே, அந்த போராட்டம் உங்களுக்கு ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? உங்க குடும்பம், உங்க புள்ள, உங்க ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களை மாதிரி ஜனங்கள்லாம் ரோட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் போராடிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் 4000 கோடிக்கு 4/8 கான்ட்ராக்ட், 20ஆம் தேதி கான்ட்ராக்ட் முடியுது, 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கான்ட்ராக்டை உள்ள நுழைக்கிறாங்க. எங்க ஜனங்கள் என்னதான் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் ஆடு மாடு மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நீங்க நினைச்சா தூக்கின்னு போய் கட்டினாங்க கட்டிக்கணும், அங்க போய் இருக்கணும், மேயினா அங்க மேயணும். யாங்க சுயமரியாதை கொண்ட கும்பல் தான். எங்களுக்கு நீங்க சொன்னது செய்யணும்னு கேட்கிற கும்பல் நாங்க. நீ அடிச்சு மண்ணுக்குள்ள போட்டாலும் திருப்பி எழுந்து வந்து நின்று அடுத்த தலைமுறை கேள்வி கேட்கும் சொல்ற கும்பல் நாங்க. அம்பேத்கர் இல்ல, பகத்சிங் இல்ல, பெரியார் இல்ல, அவங்க உடலும் அவங்க உணர்வும் காத்துல கடந்து எங்க உடம்புல எங்க நெஞ்சில எங்க தலையில இருக்கிறதுனால தான் இது 121 நாள் போராடுது. என்ன நம்ம தோழர்கள் ஜெனவா பாரதி கீதா வசந்தி 4 தோழர்களும் இன்னைக்கு 12வது நாள் இருக்காங்க. கடுமையான உடல் துயரம், மன துயரம் இல்ல. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது நீதிபதி ஒரு கேள்வி கேட்டாரு, வேற என்னத்தோடையும் அவர் கேட்கல, உண்மையா உண்ணாநிலை போராட்டம் நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு பதில் சொன்னேன், இது எப்படி நடந்ததுன்னா 7 நாள் உண்ணாநிலை போராட்டம் நடக்கும்போது காவல்துறையிலிருந்து மருத்துவ அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த மருத்துவ அறிக்கையில் இவங்க எல்லாமே உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதனால இவங்கெல்லாம் மருத்துவமனையில் எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னு கொடுத்தாங்க. அதை வச்சு கோர்ட்ல போய் நமக்கு அனுமதி கொடுத்ததை ரத்து பண்ணணும், இல்லை இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், உண்ணாவிரத முடிவு கொண்டு வரணும்னு காவல்துறை தரப்புல முறையிட்டாங்க நீதிமன்றத்தில். அப்போ நீதிபதி கேட்கும்போது நான் சொன்னேன், அவர் கேட்டாரு உடம்புல சோர்வே இல்லைன்னா உண்மையா தான் இருக்காங்களா? நான் அவர்கிட்ட சொன்னேன், சிந்தனையில உறுதி, நேர்மை, உண்மை, இதை வச்சுக்கிட்டு உண்ணாநிலை போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு அவங்க பதில் சொன்னேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், சரி நீங்க ஒரு மருத்துவரை கூப்பிட்டு நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க. அறிக்கை கொடுத்த பிறகுதான் அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் டாக்டர் ரிப்போர்ட் 7 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க 12வது நாள் தொடுது. இந்த தமிழ்நாட்டில் உண்ணாநிலை போராட்டம் சாப்பிடாம நம்ம அலுவலகத்தில் நம்ம உட்கார்றதுக்கு கூட போராட முடியல சொன்னா இது ஜனநாயக நாடா? இது சமூக நீதி சமத்துவம் பேசுறதுக்கு இந்த ஆட்சிக்கு தகுதியும் திறமையும் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. சாப்பிடாம நாங்க உட்கார்றோம், பெண்கள் உட்கார்றாங்க. உங்களுக்கு எங்க உடம்பு மேல உயிர் மேல அக்கறை இல்லை,
அவர் வழக்கறிஞர் சொல்றாரு, அரசு வழக்கறிஞர், எங்களுக்கு அவங்க உடம்பு மேல ரொம்ப அக்கறை இருக்கு, அதனால நாங்க கோர்ட்ல வந்து முடிச்சுக்கணும்னு கேட்கிறோம். உண்மையா உடம்பு மேல அக்கறை இருந்ததுன்னா சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு ஆள் அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கை என்னன்னு தீர்க்கணும். நான் நீதிமன்றத்தில் சொன்னேன், தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நடத்திருந்தா எப்படிங்க அப்படி. பஞ்சாப் ஹரியானால விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி ஜக்ஜித் அவர் பேரு தல்லேவால் 70 வயசுக்காரர், அவரு 131 நாட்கள் 2024 நவம்பர் துவங்கி ஏப்ரல் மாதம் 2025 வரைக்கும் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாரு. அரசாங்கம் அவரோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துச்சு. பேச்சுவார்த்தையில் திருப்தி கண்டதுனால மட்டுமே உண்ணாநிலை போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. நான் நீதிபதி கிட்ட சொன்னேன், 131 நாள் ஒரு 70 வயசுக்கார உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியும்னா, பஞ்சாப் ஹரியானாவில் நடத்த முடியும்னா, ஏன் தமிழ்நாட்டில் நாங்க நடத்த கூடாதுன்ற கேள்வியை முன் வச்சோம். தோழர்களே, சாலமன் பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன், சங்கரலிங்கனார் போராட்டம் உண்ணாநிலை போராட்டம் இருந்து மெட்ராஸ் பேரு தமிழ்நாடு மாறிச்சு. பகத்சிங்கனோட நண்பர் உண்ணாநிலை போராட்டம் சிறைக்காக கோரிக்கைகள்லாம் முன் வச்சாரு. காந்தி கூட 21 நாள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தியிருக்கார். இருக்கிறதுல எல்லா போராட்டத்தை விட எல்லா போராட்டமும் சிறப்பானது தான். ஆனால் இது உடல் ரீதியாக நேரடியாக சந்திக்கக்கூடிய ஆபத்து சேர்ந்துருக்கு உடல்ல. காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், முற்றுகை நடத்தலாம், பொதுக்கூட்டம் நடத்தலாம், வேற ஏதாவது நடத்தலாம். ஆனால் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டிருப்பது உழைப்போர் உரிமைக்கும் நம்முடைய 4 பெண் தொழிலாளர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடத்த முடியும். நடத்துகிறோம், இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். வேற யாரும் நடத்த முடியாது சொன்னால் தப்பாக போயிடும். அப்படின்னா கவனத்தை கொண்டு வருவது. இன்னைக்கு 121 நாட்கள் தொடர். நிறைய பேருக்கு தூக்கம் கிடையாது. கண்ணை மூடி கண்ணை திறந்தா இருந்த வேலை போயிருச்சு. பயங்கர கவலை, கஷ்டம், வாடகை கொடுக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, பல்வேறு நெருக்கடி, சொல்லனா துன்பங்களை இந்த தூய்மை பணியாளர் ஏற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 121 நாள்லையும் ஒரு பேரணிக்கு அழைப்பு என்று வரும்போது நாங்கள் எப்போதும் அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டோம், நீதியின் பக்கமே இருப்போம், சுயமரியாதை எங்கள் ரத்தத்தில் கலந்திருக்கிறது என்று சொல்லி கூட்டம் கூட்டு வரோம்ல, கூட்டம் கூப்பிட முடியுதில்ல. முந்தா நாள் 1300 பேருக்கு மேல 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல போய் 119 நாள்ல எங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் தான் வேலை கொடுக்கணும், ராம்கில வேலை கொடுக்க வேணாம் சொல்லி மீண்டும் பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறோம். அரசாங்க தரப்பில் ரொம்ப சிம்பிளா இந்த கோரிக்கையை முடிச்சிடலாம். எப்படி முடிச்சிடலாம்னா, நம்மளை பார்த்து 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 ஏங்கி ஏங்கி கவலைப்பட்டு நம்ம போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு 1 வேளை சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, ராம்கே அர்பேசருக்கும் எக்ஸ்ட்ரா சம்பளம் 200 ரூபாய், 565 721 ரூபாய் கொடுக்கறதுக்கு 186 கோடி, 3 வேளை சாப்பாடுக்கு 150 கோடி, மொத்தம் 336 கோடி. இதெல்லாம் ஒதுக்கிறதுக்கு நமக்கு 4 மாசம் வேலைக்கு வச்சாங்கன்னா மொத்தமே 13 கோடியில் மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நம்மளை 1 வருஷம் வேலைக்கு வச்சாங்கன்னா 40 கோடியிலையும் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனா எங்களுக்கு மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு, நான் பயப்பட்டுக்கிட்டு சொல்லணுமா அச்சப்பட்டுக்கிட்டு சொல்லணுமான்றது சொல்ல, நமக்காக மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு 186 கோடி அறிவிப்பு வருது, 150 கோடி அறிவிப்பு வருது, கோடி கோடி கோடியா போயிட்டே இருக்கு. சாப்பாடு வருது, வீடு அறிவிப்பு வருது, இப்பதான் 200 வார்டில் கழிப்பறை வசதி வருது, அறிவிப்பு வருது. நம்ம திரும்ப திரும்ப ஒண்ணுதான் சொல்றோம், ஐயா தயவு செஞ்சு நீங்க சொன்ன 2021 வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றிருங்க, அதுக்கப்புறம் இப்ப சொன்னதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிருங்க ஐயா நம்ம சொல்றோம். வேணான்னு சொல்ல. 1000 பேருக்கு வீடு, ராம்கி கான்ட்ராக்ட் மற்ற கான்ட்ராக்ட்லாம் இருந்தா அறிவிப்பு. 3,80,000 பேர் வாரியத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் தூய்மை பணியாக வந்து சேரணும்னு சொல்றாரு முதல்வர் அவர்கள். அந்த வாரியத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்கும் நீங்க வீடு கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? இல்லை உங்க அறிவிப்பு போன தடவை அறிவிப்பு மாதிரி தான் அறிவிப்பா? நாங்க என்ன கேட்குறோம், நீங்க என்ன கொடுக்குறேன்றீங்க? எங்களுக்கு சாப்பாடு வேணாம். சாப்பாடு எங்களுக்கு ஜனம் கொடுத்தா வாங்கிக்கிற நிலைமையில் இருக்கும்ன்றது வேற பக்கம், அது எங்க காசு.
நீங்க எதுவும் உங்க காசுல தரல, எங்க வரி பணத்துல கொடுக்கும்போது எங்க பைசா நீங்க திருப்பி தரும்போது 200 ரூபாய் சம்பளத்தை அடிச்சு எனக்கே நீ சாப்பாடுன்னு கொடுக்கும்போது தோட சொன்னார், மணி தோட கூட நான் கூட சொல்றதுதான், 3 வேலைன்னா 3 வேலை இல்லை, 3 ஷிஃப்ட்டுக்கு. சரி, ஏன் ஒரு ஆள் சாப்பிட்டா சரி, என் குடும்பத்திற்கு குழந்தைங்க மற்றவங்களாம் யார் சாப்பிடுவா? அவங்க எல்லாம் சாப்பிடணும்னா எங்களுக்கு 12 கொடுத்தா தானே நாங்க நல்ல சாப்பாடு போட முடியும். சாப்பாட்டுக்கு மட்டுமே நாங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, சோறு போட்டா போதும் இந்த ஜனங்களுக்கு. உன்னை தூக்கி எங்களுக்கு வேலை செய்யறதுக்காக முதன்மை வேலை அளிப்புலாக ஐயா அம்மா தாயே ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருங்கன்னு சொன்னதுக்காக உங்களை ஓட்டு போட்டு முதல் அமைச்சரா நாங்க ஆக்கியிருக்கோம். ஆனா பதவிக்கு வந்த பிறகு நானா அப்படி சொன்னேன், வாக்குறுதியா முதல்வர் கொடுத்தாரு, நான் ஏன் உங்களுக்கு செய்யணும்? நான் கேட்கல, காதே கேட்கறது இல்லை. எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு, என்னென்ன ஃபங்க்ஷனோ பார்க்கிறாரு. நம்ம முதல்வருக்கு கூலி படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அதில் பங்குதாரர். பைசன் படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, ஏன்னா அடுத்து இன்ப நிதி மாரிசில டைரக்ஷன் அடக்கி போறார். சினிமாலாம் பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்கு. எங்க ஜன ரோட்ல உட்காந்து நீங்க சொன்னது என்ன, நீங்க கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. நியூரோ மன்னன் மாதிரி மக்கள்லாம் எரிஞ்சு சாகும் போது பிடில் வாசிச்சாராம், நியூரோ மன்னன் வாங்க இசை கேட்டுட்டு இருந்தான். அது போல நாங்கள்லாம் ரோட்ல உட்காந்து 13 நாள் போராட்டம் நடந்து அடுத்தடுத்த நாள் போராட்டம் போது நீங்க கூலி படமும் பைசன் படமும் பார்க்குறீங்கன்னா, உங்கள் நெஞ்சில் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு இரக்கம் என்பது இருக்கிறதா, கருணை என்பது இருக்கிறதா, அன்பு என்பது இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன மனநிலை நீங்க இருக்கீங்க? மன்னர்களாகவே இருந்துட்டு மன்னரா போடுவீங்களா? நேற்று நம்ம துணை முதல்வர் அவர்கள் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடிச்சிருக்காரு. 48ன்றாங்க, 49ன்றாங்க, நல்லா கொண்டாடி இருக்காங்க. நம்ம கமலஹாசன் கூட சொல்லியிருக்காரு, அடுத்து அவர் தாங்க முதலமைச்சராகவே வரணும். அவர் தான் பாவம் அந்த டார்ச் லைட்ல தூக்கி அடிச்சு போட்டவர், பாவம் வெளிச்சம் மேல அடிச்சு போட்டவர், இப்ப போயிட்டார். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்து முதல்வர் ஆகணும். நீங்க ஒன்று சொல்றீங்க, தமிழ்நாடு முழுக்க என்னை எல்லாரும் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எங்க 4 பெண்கள் உண்ணாநிலை போராட்டம் இருக்கிறவங்களுக்கு ஜெனவாக்கு மட்டும்தான் 52 வயசு. பாக்கி வசந்தி பாரதி கீதாக்கு 38 39 வயசு தான். உங்க துணை முதல்வரை விட ஒரு 10 வயசு சின்னவங்க தான். நீங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்றீங்கல்ல, உங்க பையன் நல்லா இருந்து முதல்வராக நினைக்கிறீங்களா? இந்த 4 பெண்கள், அந்த பெண்கள் இன்னைக்கு உயிரை பணைய வச்சு போராடுறாங்களே, அந்த போராட்டம் உங்களுக்கு ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? உங்க குடும்பம், உங்க புள்ள, உங்க ஃபேமிலி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களை மாதிரி ஜனங்கள்லாம் ரோட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள்லாம் மேலே வரக்கூடாதா? எங்கள் ஜனம் பணி இயந்திரம் பெற்று 50,000 பெற்று 60,000 சம்பளம் வாங்கி நாங்கள் அடுத்த தலைமுறை இந்த தூய்மை பணியிலே விலகக்கூடாதா? நாங்கள் வெளியே போகக்கூடாதா? பணி நிரந்தரமே கேட்கக்கூடாது. பணி இயந்திரம் கேட்டால் இந்த ஜனம் இதிலே போய் மாட்டிக்கும். ஆனால் சில தோழர்கள், விசிக தலைவர் போன்றவர்கள், இவங்க பணி இயந்திரம் கோருவது என்பது இந்த துறையில் தொடர்ந்து இருக்கக்கூடாது சொல்கிற அர்த்தம் வேறையா இருக்கு. மிஷின் வரணும், இயந்திரம் வரணும், மாறணும்னு. ஆனால் சில பேருக்கு வேற என்ன இருக்கு, பணி இயந்திரம் கோராதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது ஏன் இருக்குன்னா, நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் ராம்கிக்கும் அர்பேசர் சுமித்துக்கும் நம்ம அமைச்சர் நேரு அவர்களுக்கு வேண்டப்பட்ட குடும்பத்திற்கும் நம்ம எல்லாம் அடிமையா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. அதனாலதான் பணி இயந்திரம் கேட்க வேணாம்னு சொல்றாங்க. நாங்க திருப்பி சொல்றோம், ஆட்சி மட்டும்தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம், ஓட்டு எங்களுது. நீ இருக்கிறது ஆட்சி மட்டும்தான் உன் சீட்டு. ஓட்டு நான் போட்டது, நாங்க போட்டது. ராம்கிக்காரன் ஓட்டு போடல, அர்பேசர் சுமித் ஓட்டு போடல. நீ சொன்ன கான்ட்ராக்ட் மட்டுமே ஓட்டு வாங்கி நீ சத்தியமா ஜெயிக்கவே நீங்க முடியாது. எங்க ஓட்டு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வட சென்னையில் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம குரல் ஓங்குது. தமிழ்நாட்டில் புதுசா வடிவம் எடுத்து எத்தனை தடவை மண்ணுக்குள்ள போட்டு தலை அமுத்தினாலும் திரும்பி 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 எழுந்து வந்து கள்ளக்குறிச்சி போகலாம், கரு சம்பவம் போகலாம், எல்லாம் போகலாம். தூய்மை பணியாளர்கள் 126 நாள் இருந்து 121 நாள் இருந்து திரும்ப திரும்ப சவாலுக்குரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்திட்டு இருக்கோம்.
பல்வேறு இன்னல்கள், பல்வேறு ஒடுக்குமுறைகள், பல்வேறு மிரட்டல்கள். அடிபணிஞ்சு போ, எதிர்த்து கேட்காத, 23க்கு மேல கிரிமினல் கேஸ், எத்தனை முறை கைது, அடுத்த ரவுண்டும் பேசுறாங்களாமா. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு, ரிமாண்ட் பண்ணணும்னு. நாங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களை ரிமாண்ட் பண்ணுங்க தான் நாங்க கேட்டுட்டே இருக்கோம். உங்க காவல்துறையும் உங்க அரசும் எங்களை கைது செஞ்சு ஜெயில வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை நாங்க சொல்றோம். இப்படி சொல்றதுக்கு எங்ககிட்ட தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு. நீ புழல் ஜெயில வை பார்க்கலாம். எத்தனை பேர் நீ 1000 பேரை வைக்கிறியோ உனக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சமா தொடர்ந்து ஓட்டு சரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்க சண்டைக்கு ரெடி, சமாதானத்துக்கு உண்டான போராட்டத்தில் இருக்கோம். எங்க ஆளுங்கெல்லாம் எப்ப போராட்டம் எப்ப போராட்டம் எப்ப போராட்டம் கேட்டுட்டு இருக்காங்க. 97வது நாள்ல வங்கக்கடல்ல இறங்கினாங்க எங்க ஜனம், தமிழ்நாடே குலுங்குச்சு, பேசாதவங்க எல்லாம் பேசினாங்க. ஆனா என்ன இதுல ஒரு விஷயம்னா, நம்ம எதிர்கட்சி கூட்டம், சங்கி கூட்டம், இந்த கூட்டம் அந்த கூட்டம், காசு வாங்கிட்டு என்னென்ன பேசுனாங்க. நம்ம கொள்கை அடிப்படையில் அம்பேத்கரையும் பகத்சிங்கையும் உயர்த்தி பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய கூட்டம். நிச்சயமா வந்து சனாதனத்துக்கு இடம் இல்லை, சங்கி கூட்டத்துக்கு இடம் இல்லை, அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லை. ஆனால் பிஜேபியினுடைய ஒன்றிய துணை அமைச்சர், இணையமைச்சர் அவர்கள் எல் முருகன் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். இவங்கெல்லாம் சாப்பாடு கேட்கல, நீங்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுக்குறாங்க. அவர் கடிதம் கொடுத்து கோரிக்கை வைக்கிற அளவுக்கு உங்க சமூக நீதியும் சமத்துவம் தரம் தாழ்ந்து போயிருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு யார் எதிராக இருக்காங்களோ, களத்துல இருந்து போராடுறோமோ, சாதியை ஒழிக்கணும் நாங்கள் நிற்கிறோமோ, சனாதனத்துக்கு எதிராக நிற்கணுமோ, அவங்களே எங்களுடைய கோரிக்கையை வலிமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள், நாங்கள் அம்பேத்கர் பெயரை சமத்துவ நாளாக கொண்டாடுவோம், பெரியாருடைய பிறந்த நாளை நாங்கள் சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம் என்றெல்லாம் வாய்க்கிலேயே பேசுறீங்களே, சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் நிற்போன்றீங்களே. எங்க கட்சி எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களை துப்பாக்கியில தொலைச்சாலும் கொள்கையோடாத கட்சி நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் எங்க ஜனங்களை தூக்கி போட்டு நசுக்கி நீங்க நடத்த நிறுத்திருக்கீங்க, நீங்க தான் நிறுத்திருக்கீங்க. இந்த கூட்டம் ஓடிடும், பசி பட்டினி வறுமை ஓடிடும். எப்பா முடியல ராம்கில போய் சேர்ந்துக்கோ, தயவு செஞ்சு அடிமையாக போயிடு. அவர் ரொம்ப நல்லவர் ராமி ரெட்டி, உன்னை 15 வருஷம் அழிச்சிட்டு பரோட்டா சூரி மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுவார். ரொம்ப நல்ல மனுஷன், நீ ஜாயின் பண்ணி வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு திருப்பி போ. 35 வயசில் வந்தவங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இளமை காலம் முழுக்க இதிலே கழிச்சாச்சு. வெயிலில் தோளில் இருந்து மாறி மாறி நிறமும் மாறியாச்சு, இதுக்காக உழைச்சாச்சு. இளமையெல்லாம் அதில் போயிடுச்சு. திருப்பி குத்துருவீங்களா நீங்கள்? எங்கள் இளமையை திருப்பி குத்துருவீங்களா? எங்கள் வாழ்க்கையை திருப்பி குத்துருவீங்களா? எங்கள் 15 வருஷம் திருப்பி குத்துருவீங்களா? தமிழ்நாட்டில் 5 வருஷம் படித்தா மெடிக்கல் காலேஜ், 4 வருஷம் படித்தா இன்ஜினியரிங் காலேஜ், 5 வருஷம் படித்தா வக்கீல், 3 வருஷம் டிகிரி படித்து 3 வருஷம் படித்தா வக்கீல், எல்லாத்தையும் திருப்பி 4 வருஷம் படிச்சுட்டு திருப்பி அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்கன்னு சொன்னால் எந்த மாணவனாவது ஏற்றுப்பானா? ஆனால் எங்கள் ஜனங்களை நீங்கள் நாங்கள் எல்லா சர்வீஸும் கழிச்சிட்டு ஆரம்பத்துலேருந்து வரணும். ஏன்னா நாங்கள்லாம் சமூகத்திலேருந்து கீழே எழுந்து வரக்கூடிய அருந்ததியின ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், மீனவ பெண்கள் இருக்காங்க, வன்னியர் பெண்கள் இருக்காங்க, வேறு சமூக பெண்கள் இருக்காங்க. வெறும்னே ஆதி ஆந்திரா ஆதி திராவிடன் மட்டும் இதில் இல்லை, சென்னையில் பல சமூக பெண்கள் இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்காங்க, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் மேலே வரக்கூடாதா? உங்கள் பிரச்சனை என்ன? 2500 கோடி 4000 கோடி நாங்கள் போராடிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் 4000 கோடிக்கு 4/8 கான்ட்ராக்ட், 20ஆம் தேதி கான்ட்ராக்ட் முடியுது, 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கான்ட்ராக்டை உள்ளே நுழைக்கிறாங்க. எங்கள் ஜனங்கள் என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் ஆடு மாடு மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் நினச்சா தூக்கின்னு போய் கட்டினா அங்கே கட்டிக்கணும், அங்கே போய் இருக்கணும், மேயினா அங்கே மேயணும். யாங்க சுயமரியாதை கொண்ட கும்பல் நாங்கள். எங்களுக்கு நீங்கள் சொன்னது செய்யணும்னு கேட்குற கும்பல் நாங்கள். நீ அடித்து மண்ணுக்குள்ளே போட்டாலும் திருப்பி எழுந்து வந்து நின்று அடுத்த தலைமுறை கேள்வி கேட்கும்னு சொல்கிற கும்பல் நாங்கள். அம்பேத்கர் இல்லை,
பகத்சிங் இல்லை, பெரியார் இல்லை, அவங்க உடலும் அவங்க உணர்வும் காத்துல கடந்து எங்க உடம்புல எங்க நெஞ்சில எங்க தலையில இருக்கிறதுனால தான் இது 121 நாள் போராடுது. மனிதர்களுக்கு இறப்புண்டு, தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், அமைப்பும் இயக்கமும் சிந்தனையும் கொள்கையும் கோட்பாடும் தான் தொழிலாளர்களை தொடர்ந்து போராட வைக்கும். அதே கொள்கை தான் இருக்கு. அம்பேத்கர் ஏற்றிய பெரியார் ஏற்ற உள்வாங்கிக்கூடிய மார்க்சிஸ்டுகள் இந்த போராட்டத்தை உறுதியா எதுக்கு சளைக்காம நின்று போராடிட்டு இருக்கோம். தோழ ஒரே மாதிரியே இருப்போமா? அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தைக்கு வழிக்காக காத்துட்டு இருக்கோம். அற வழியில் போராடுறோம், காந்தி வழியில் போராடுறோம். நம்ம நீதிபதி, மாண்பு நீதிபதிகள் சொன்னாங்க, அற வழியில் போராடுறீங்க, அற வழியில் போராடுறவங்களாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சார் மரியாதைக்குரிய நீதிபதி. சில நேரங்களில் நீதிமன்றங்களில் நல்ல நீதிபதிகளும் மக்களுக்கான நீதிபதிகளும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. எல்லா நேரத்திலையும் அமையறதில்லை. சமாதானத்துக்கு இருக்கும் 12 நாள் மாறியும் உட்காரலான்னு எங்ககிட்ட தீர்ப்பு இருக்கு. காலவரட்ட உண்ணாநிலை போராட்டம் தொடரும். ஜனங்க பொறுமைக்கு எல்லாம் இருக்கு. நீங்க சண்டை தான் வேணும்னா சண்டைக்கு நாங்க ரெடி. நாங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லாம பேரணி, பொதுக்கூட்டம், மற்றது இப்படி நடத்துற கும்பல் நாங்க கிடையாது. சண்டைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆளுங்க. நாங்க சண்டைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆளுங்க. எங்க பெண்களை இப்படி கட்டி போட்டு உட்காந்து போராடுறதா விட அப்படி போய் நின்று பதிலுக்கு போலீஸ் எதிராக நின்று பேசி மறைச்சு சண்டை போடுன்னு சொன்னா அப்படியே ரசிச்சு செய்வாங்க, ரசிச்சு ருசிச்சு செய்வாங்க எங்க பெண்கள். நாங்க ஒரு டைம் தரோம், வாங்க பேசுவோம், வாங்க பழகலான்ற மாதிரி வாங்க பேசுவோம். அப்பா சென்னை மொழியில முன்னாடி சொன்னா அப்பான்னு சொல்லுவோம், இல்லை நைனான்னு சொல்லுவோம். எப்படியா இந்த கோரிக்கை முடிக்க பாருங்க, இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க பாருங்க. நாங்க முடிக்க ரெடியா இருக்கோம். யார் நடுவில் குறுக்கால இருக்கா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குமரகுருபரன், இன்னொருத்தர் கார்த்திகேயன். 2 பேருமே பயங்கரமான ஆளுங்க. இவங்க ஐஏஎஸ் படிச்சது, இந்திய ஆட்சி பணி படிச்சது மக்களுக்கு நன்மை செய்யல. நம்ம ஜனங்கள்லாம் ஓரம் கட்டி ராம்கி கிட்டே திரும்ப அடிமை வைக்கக்கூடிய புரோக்கர் கூட்டம், ஏஜென்ட் கூட்டம். இந்த கூட்டம் தான் அந்த குமரகுருபரன். இந்த குமரகுரு கூட்டம் தான் இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு, 7வது மடத்துல மானிட்டரிங் இன்ஜினியர் வைக்கிறாங்களாம். ஜோனல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு, அடுத்த அசிஸ்டன்ட் ஜோனல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு, எஸ்ஐன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்காரு, பர்மனண்ட் மேஸ்திரின்னு இருக்காரு, என்யூஎல்ல மேஸ்திரி ஒரு கேட்டகரி இருந்துச்சு. இப்போ அதையும் எடுக்கணுமா? எடுத்துட்டு மானிட்டரிங் இன்ஜினியர் போடுறானமா. ஏன்னா எதுக்கு 6 பேருன்னு பார்த்தா 2,40,00,000 அதுக்கு பணம் ஒதுக்கி 4, 7, 8 மண்டலத்துக்கு மட்டும் ஆள் போட்டு வைக்கிறாங்களாமா. ஏன்னா இந்த குமரகுருமனுக்கு பணம் திருடணும், கொள்ளடிக்கணும், ஊழல் செய்யணும். நாங்க விட்டு போக மாட்டோம். எங்க வாய் அடைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. நீ என்ன கேஸ வேணா போடு, எத்தனையோ கேஸை பார்த்துட்டோம். ஜெயில் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் நாங்க ஸ்ட்ரைட்டா பார்க்காம இருக்கோம். அதையும் பார்த்துட்டு திருப்பி போராடுவோம். நாங்க அதையும் பார்த்துட்டு திருப்பி போராடுவோம். குமரகுருவனை ஒழிச்சு கட்டு, குமரகுருவனை பதவி விட்டு நீக்கம் பண்ணு, கார்த்திகேயனை பதவி விட்டு நீக்கம் பண்ணு. உங்க ஆட்சி ஜெயிக்கணுமா வேணாமா, சென்னையில் ஓட்டு வாங்கணுமா வேணாமான்னு இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியும். அமைச்சர்களை விட்டுருவோமா? என்னடா இது அரசு அதிகாரிக்கு மட்டும் டச் பண்றாங்க, அமைச்சர் இல்லையா? நாங்க யாரையும் எப்போதும் விடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த கேட்டகரி தான் நாங்க. எப்பயும் கூட இருப்பாங்க. எங்களுக்கு யார் ஆதி அந்த முதல் காரணமாக இருந்தார்களோ அவரையும் அந்த அமைச்சரையும் நாங்கள் தொடுவோம். எங்களுக்கு கான்ட்ராக்டருக்காக இவ்வளவு துடிதுடித்து 4வது மண்டலத்தை விழுங்க பார்த்து கொண்டிருக்கும் ராம்கியினுடைய ஏஜென்ட் கம்பெனியாக தொடர்ந்து செயல்பட கொண்டிருக்கும் அந்த அமைச்சரையும் நாங்கள் எதிர்ப்போம். எந்த அமைச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும் அவசியம் இல்லை. 2 அமைச்சர் மட்டும் தான் நம்ம சீன்ல இருக்காங்க. நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் நிஜமாக சொல்கிறோம், விளையாட்டா சொல்ல. துணை முதல்வர் ஆர்கே நகர் தொகுதி, திருச்சி மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கு லாங்காக இருக்கு. இந்த தொகுதிகளில் தேர்தலில் நிற்கணும், நீங்களும் தொண்டராக மாறி தான் நிற்கணும்னா நீங்களும் கேண்டிடேட்டு நாங்களும் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஐயோ எங்கள் பெண்கள்லாம் பேச விட்டா அது வேற ரேஞ்சாக இருக்கும். நான் பேசினா எங்கேயோ ஒரு மரியாதையாக டங்கு ஸ்லிப்பாமல் பேசுவேன். அரசியல் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் பேசுறது எல்லாமே
ஃபுல் சைவம் தான். நான் கெட்ட வார்த்தை ஜென்ரலாக பேச மாட்டேன், அது வேற. வாடா போடான்னு பேச மாட்டேன், நீவா போன்னு பேச மாட்டேன். பட் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக இருக்கு. நீ பார்வையந்தன் இந்த ரோட்டை எடுத்துட்டாரு, அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டார். இன்னைக்கு அந்த செயலே நம்மளது இல்லை. ஆனால் எங்கள் பெண்கள் அப்படி இல்லை. நம்ம குட்டியம்மா இறக்கி விட்டாலோ வேற யாருன்னா இறக்கி விட்டாலோ உங்கள் ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பளிச்சுன்னு உண்மையாக பேசுவாங்க நம்ம ஆளுங்க. நாங்கள் தொகுதி குறி வைக்கிறோம், நீங்கள் தொகுதி குறி வச்சா நாங்கள் தொகுதி குறி வைக்கிறோம். எங்கள் நீதி கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் நடக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த போராட்டம் எப்படி எத்தனை நாள் நீடிக்குதுன்னு. எந்த கட்சிக்காரங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை, எந்த கான்ட்ராக்டர்கிட்டையும் புரோக்கர்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை. உண்டியல்ன்ற ஒரு ஆயுதம் இருக்கு எங்ககிட்ட, மிகப்பெரிய ஆயுதம். அது சில 100 ஆண்டுகளாகவே இருக்கு அந்த ஆயுதம் நம்ம கிட்ட. அந்த ஆயுதம் இருக்கு. மக்கள்கிட்ட சேகரிக்கிறோம், தொழிலாளர்கிட்ட சேகரிக்கிறோம், நண்பர்கிட்ட சேகரிக்கிறோம். நாளைக்கு கூட நீங்க கொடுத்தீங்களோ இல்லையோ, தொழிலாளிங்க பொதுமக்கள் தரப்புல அரிசி நாங்க நாளைக்கு 1500 பேருக்கும் நாங்க கொடுக்குறோம். நீங்க கொடுக்குறலாம் ஊழல் பணத்துலேருந்து, ஏமாத்துறதுலேருந்து, இது தொழிலாளிங்கிட்ட இருந்து, மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு. இந்த அடிப்படையில் தான் நம்ம போராட்டம் தொடர்ந்து நடக்குது. தோழர்களே, 12 நாள் அடுத்தடுத்த நாள் போவோம், அப்படியே இருக்காது. நம்ம ரோட்டில் குதிக்கணும், சீக்கிரம் கலையணும் அவங்க நினைக்கிறாங்க. நம்ம சீக்கிரம் கலைய மாட்டோம். அதுதான் நம்ம பலம். சிந்தனையில் பொறுமையாக இருந்து செயலில் வேகத்தை காட்டுறது மட்டும் தான் நம்ம அடிப்படை. எப்படி இவ்வளோ நாள் நீடிக்குதுன்றாங்க, உறுதியாக சொல்கிற கருத்தியல் வலிமை பெற்றதனால் மட்டும்தான் நாம் இத்தனை நாட்களாகவும் போராட்டத்தில் நீடித்து கொண்டிருக்கிறோம். ராம்கிக்கு போயிட்டு வேலை கேளு, உன்னால் முடியாது போயிடு, போராட முடியாது போயிடு. இன்னைக்கு பேசாத எல்லா ஆளுங்களையும் பேச வச்சு அத்தனை கட்சியும் ஓட்டு போட்டு ஆதரவு கொடுத்து டிஎம்கே தவிர நிற்கிறேன்னா நம்ம மட்டும்தான். ஆனால் இன்னொன்று சொல்லட்டுமா ஒரு ரகசியத்தை, டிஎம்கேல பல பேர் பொறுப்பில் இருக்கிறவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, ஏன் அமைச்சராக கூட இருக்கிறவங்க, இவங்களை தனியார் மயம் பண்ணது தப்பு, இதை செஞ்சிருக்க கூடாது, அரசுக்கு அவப்பெயர்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்ட்டையும் பேசியிருக்கிறாங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லாருமே, பொறுப்பில் இருக்க அத்தனை பேருமே நம்மளை தூக்கி வெளியே போடணும், ராம்கிக்கு ஏஜெண்டாக இருக்கணும்னு நினைக்கல. அப்படிலாம் நடக்கலை. ஏங்க இவங்களை பண்ணீங்க, பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க மாட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் அங்கே ஆள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வெளியில் வந்து பகிரங்கமாக பேச முடியாது, வெளியில் வந்து பகிரங்கமாக பேச முடியாது. எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வராங்க, யார் வந்தாலும் வரவேற்போம். விஜய் கட்சி அன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு வந்தாங்க, வந்தாரை வாங்கல் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம், வரவேற்போம். நான் பிரச்சனை. எனக்கு ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஃபோன் பண்ணி என்கிட்ட கோவப்படுறார். எப்படி போய் இவங்களெல்லாம் வர வைக்கலாம், இவங்களாம் அந்த கூட்டம், இவங்களாம் அந்த கூட்டம். ஆனால் பேசுகிறவர் இங்கே வந்து பார்க்க மாட்டாராம்மா இவங்கள, ஏமா தொழிலாளியை யார் வந்து பார்த்தாங்களோ அவங்க ஏன் பார்த்தாங்கன்னு நம்மளை கேட்பாங்களாம்மா. பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்கிறது, எம்பி, உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எதிர்கட்சியிலேருந்து யாரா வந்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும் சொன்னால், எங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கலாம், அத்தனை பேர் ஆதரவு எங்களுக்கு தேவை. நீ வந்து ஆதரவு கொடு, சப்போர்ட் பண்ணு, என் கோரிக்கை நிறைவேற்ற வையே, நான் வேணான்னு சொல்லியே. நான் யாருக்கும், எங்களோட புரட்சி லட்சியம் வேற, சாதி ஒழிப்பு வேற, இந்த லட்சியம் வெளியே வச்சுக்கிறோம். எங்களுக்கு தேவை இதில் வேலை தான். வேலை உள்ளே போனால் வேலைக்கு போகிறோம். யார் வேணால் பேச்சுவார்த்தை நடத்த முடி. நாங்கள் சொன்னோம், கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட திரும்ப திரும்ப வேண்டுகோள் வச்சோம், பேசிகிட்டு இருக்கோம், இப்பயும் வைக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிச்சு கொடுங்க. நீங்களாம் சேர்ந்து தும்மி பண்ண தலையிட்டு முடிச்சு, நாங்களாம் ஓரமாக கூட நிற்கிறோம். நீங்களே போய் நின்று துண்டு போட்டு முடிச்சு கொடுத்து இவங்களெலாம் வேலைக்கு வச்சுக்க சொல்லுங்கள். நான் கை தட்டிட்டு சந்தோஷமாக வாழ்த்துக்கள், உங்களுக்கெல்லாம் பாராட்டுங்க. எந்த பெருமையும் எடுத்துக்காம, எந்த விதமான முகத்தையும் காட்டாம, ஓரமாக தனியாக தள்ளி கூட போயிடுறோம். தயவு செஞ்சு வந்து முன்னாடி நின்று முடிச்சு கொடுங்க. நாங்களா வேணான்னு சொன்னோம், எங்களை தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தோ இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் என்னன்ற மாதிரி ஒரு தோட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம், யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் ஆதரவோடு தொடர்ந்து போராட்டம் நடக்கும். எங்கள் இடத்துக்கு வரணுன்றதும் வந்து பார்த்துட்டு போகணுன்றதும், அது திருப்பதி கோயிலாக இருக்கட்டும், பழனி கோயிலாக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், அது போன்ற போராட்ட களத்தை நாங்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்போம். ஏன்னா நமக்கான போராட்டம் இல்லை. ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அத்தனை தூய்மை பணியாளர்கள்
குப்பை சொல்லி அசுத்தம் சொல்லி மூக்க பிடிச்சிட்டு போற வேலையை கையில் நின்று மாஸ்க் கிளவுஸ் இல்லாமல் செய்யக்கூடிய கூட்டம் நாங்க. எங்களுக்கு எங்களுடைய உரிமை வேணும். நாங்கள் நிற்போம். தோழர்களே, நம்பிக்கையோடு இருப்போம். இந்த கூட்டமைப்பு பேரில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பாராட்டுகளை, மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் இருக்காங்கன்ற விஷயம் இல்லை, எத்தனை பேர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்கிறது மட்டும்தான் எதையுமே தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் இந்த மாபெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பிற்குரிய புளியந்தூர் மோகன் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விரைவில் வீதி போராட்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். புழல் சிறை நமக்கானதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.